நீங்கள் பார்த்துன்னு இருக்கிறது சூர்யா டெக் சேனல். நாங்கள் சூர்யா. நம்ம வந்து இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, யாரெல்லாம் கூகுள் யூஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்டால் நான் வந்து யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யாராலுமே சொல்ல முடியாது. எல்லாருமே கூகுள் வந்து எப்போயான ஒரு நேரத்தில் வந்து யூஸ் பண்ணி தான் இருப்போம். நீங்கள் வந்து கூகுள் யூஸ் பண்ணுறவங்கள இருந்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்காக தான். நம்ம வந்து இந்த வீடியோவில் கூகுள் இருக்கக்கூடிய டாப் 20 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பற்றி தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம வந்து ஓவராக பேசினு இருக்காமல் சட்டு போட்டு நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற ட்ரிக் என்னென்னா, நீங்கள் கூகுளில் போயிட்டு இன்ஜினியூட்டி நாசா அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ண உடனே இந்த மாதிரி தான் வரும். இங்கே இன்ஜினியூட்டி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதுக்கு பக்கம் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஒரு சேட்டலைட் கொடுத்துருப்பாங்க. அந்த சேட்டலைட்டை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு ஒரே ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய கூகுள் இருக்கக்கூடிய ஹோம் பேஜில் வந்து அது வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் கெருட்டுன்னு போயினே இருக்கும். பார்க்குறதுக்கே வேறு லெவலில் இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, செகண்ட் ட்ரிக் என்னென்னா, கூகுளில் சர்ச் பாக்ஸ் போயிட்டு டூ ஏ பேரர் ரோல் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது தான். இந்த மாதிரி சர்ச் பண்ண உடனே இந்த மாதிரி சுத்தம், என்னடா தலை சுற்றுதா அப்படின்னு நினைக்காதீங்க. மொபைல் ஸ்க்ரீன் தான் சுற்றுது, ஒன்றும் நினைக்காதீங்க. இதில் வந்து கிளிக் டு ப்ளே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ண உடனே இந்த மாதிரி தான் இருக்கும். என்னடா அது சுற்றுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணும். இது வந்து ஜஸ்ட்டு சாம்பிள் தான். இதில் வந்து 100 டைம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய மொபைலை வந்து ஜஸ்ட்டு ஒரு சேக் பண்ணிங்களான்னு போதும். கிரிட்டுன்னு சுற்றினே இருக்கும். உங்கள் தலையும் சேர்ந்து சுற்ற ஆரம்பிச்சிடும். பார்க்குறதுக்கே வேறு மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் ட்ரிக் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்மளோட லிஸ்ட்டில் 3ஆவது பார்க்க போகிற ட்ரிக் என்னென்னா, அதே சர்ச் பாக்ஸ் போயிட்டு கூகுளில் தீபாவளி அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். என்னடா தீபாவளி வரல, இதுக்கும் கூகுளுக்கு என்னடா சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். தீபாவளி வரலனாலும் இன்னும் கொஞ்சம் நாளில் வரப்போகுது. ஸோ அதனால தான் சொல்கிறேன். தீபாவளி அப்படின்னு சொல்லி டைப் பண்ண உடனே சைடில் வந்து ரைட் சைடு வந்து இந்த மாதிரி ஒரு விளக்கு இருக்கும். அந்த விளக்கை கிளிக் பண்ணிங்களான்னா இங்கே வந்து 5-6 விளக்கு மேலே கொடுத்துருப்பாங்க. அந்த ஒரு விளக்கை நீங்கள் கிளிக் பண்ணும்போது அதிலிருந்து என்ன சொல்கிறது, நெருப்பெரியும். அதுதானே, கரெக்டு தான். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஹோலி அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் டைப் பண்ணிங்களன்னா இந்த மாதிரி ரைட் சைடில் ஒரு பலூன் கொடுத்துருப்பாங்க. அந்த பலூனை நீங்கள் ஒரு முறையும் கிளிக் பண்ணும்போது உங்களுடைய ஸ்க்ரீன் மேலே வந்து அந்த பலூன் வந்து வெடிஞ்சிடும். வெடிக்கிறது மட்டும் இல்லாமல் அதிலிருந்து கலர் அந்த பவுடரெல்லாம் வெளியே வரும். ஸோ பார்க்குறதுக்கே உங்களுடைய மொபைல் ஃபுல்லாக அந்த ஹோலி, அதாவது அந்த கலர் பவுடரால் நிறைஞ்சிருக்கிற மாதிரி இருக்கும். கீழே வந்து ஒரு வாட்டர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்களன்னா உங்களுடைய மொபைல் ஸ்க்ரீனில் வந்து நீங்கள் அந்த பலூன் அடித்தது எல்லாமே காணாமல் போயிடும், அதாவது அழிஞ்சிரும். ஓகே, அடுத்தது நம்மளுடைய லிஸ்ட்டில் 4ஆவது பார்க்க போகிறது ஒரு தரமான ட்ரிக். அப்படின்னா தரமான ட்ரிக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கூகுளில் போயிட்டு எஸ்எம்எஸ் பூமர் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டாக இருக்கிறத வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணி உங்களுடைய நண்பர்களுக்கு வந்து பேக்கான ஓடிபி வந்து அவங்களுக்கு வந்து சென்ட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி சென்ட் பண்ணுறதுனால அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, என்னடா அது நம்மளுடைய மொபைல் லேக் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைப்பாங்க. ஒரு ஓடிபி இல்லை, 2 ஓடிபி இல்லை, கிட்டத்தட்ட 1000 ஓடிபி மேலே உங்களால் சென்ட் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட்டு வந்து மேலே வந்து மொபைல் நம்பர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அங்கே வந்து உங்களுடைய ஃப்ரெண்டோட மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க. கீழே வந்து எஸ்எம்எஸ் கண்டென்ட், மாற்றி சொல்லிட்டேன், கண்டென்ட் எஸ்எம்எஸ் அப்படின்னு இருக்கும். அங்கே வந்து நீங்கள் வந்து எத்தனை எஸ்எம்எஸ் அவங்க சென்ட் பண்ணணும் அப்படின்றத வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. இல்லை ஒரு 10 வேணும்னா 10 என்ட்ரு பண்ணிக்கலாம், 100 வேணும்னா 100 என்ட்ரு பண்ணிக்கலாம். என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே வந்து ஸ்லோ அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஸ்லோவில் செட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் அப்புறம் கீழே இருக்கக்கூடிய அந்த க்ரீன் கலர் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு எஸ்எம்எஸ்ஸாக அவங்களுடைய நம்பருக்கு வந்து போய்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி போகிறதுனால அவங்களும் நம்மளுடைய மொபைலில் ஏதோ ஆயிடுச்சு போல், எவனோ ஹேக் பண்ணிட்டாங்கன்னு நினச்சிப்பாங்க. நீங்கள் யாரை பயன்படுத்தணும்னு நினைக்கிறீங்களோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சென்ட் பண்ணுறதுனால ஒரு ப்ராப்ளம் வராது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம 5ஆவது பார்க்க போகிற ட்ரிக் என்னென்னா, கூகுளில் போயிட்டு டைகர் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணுங்கள். அதுக்கடுத்து முக்கியமானது, நான் வீடியோ ஸ்டார்டிங்கிலேருந்து ஒன்று சொல்லணும்னு நினச்சின்னு இருக்கேன், ஆனால் சொல்ல மறந்துட்டேன். என்னென்னு கேட்டிங்களன்னா, இந்த வீடியோக்கு லைக் பண்ணாமல் இருந்தால் லைக் பண்ணிவிடுங்க. டைகர் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிவிட்டு வியூ இன் 3D அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு வியூ இன் அவர் ஃபேஸ் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிங்களன்னா உங்களுடைய கேமரா வந்து ஆன் ஆகும். உங்களுடைய கேமரா வந்து இந்த மாதிரி ஆன் ஆன உடனே நீங்கள் வந்து எந்த இடத்துல வேணும்னாலையும் அந்த டைகரை வந்து செட் பண்ணிக்கலாம். அதாவது உங்களுடைய வீட்டில் வந்து உங்களுடைய ஆளில் இருக்கிற மாதிரி கூட அந்த டைகரை வந்து செட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த டைகர் பக்கத்துலேயே நீங்களோ இல்லைன்னா உங்களுடைய தம்பியோ தங்கச்சியோ அந்த மாதிரி கூட பக்கத்தில் நிற்க வச்சு டைகர் பக்கத்தில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ கூட உங்களால் எடுத்துக்க முடியும். இது வந்து டைகருக்கு மட்டும் கிடையாது, எல்லா அனிமல்ஸுக்குமே செட் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுடைய விரலில் இருக்கும் 6, நம்ம பார்க்க போகிறது தேனஸோட ஹேண்டு. சரி விடுங்க, வரல. நம்ம 6ஆவது பார்க்க போகிற ட்ரிக் என்னென்னா, தானோஸ் ஸ்னாப் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் சர்ச் பண்ணிங்களன்னா இந்த மாதிரி வரும். இதில் வந்து ப்ளே கூகுள் அப்படின்றத கிளிக் பண்ணிங்களன்னா இந்த மாதிரி தான் தேனஸோட ஹேண்ட் வரும். ஸோ அந்த ஹேண்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து என்னென்ன சர்ச் பண்ணி வச்சுருக்கீங்களோ, அதாவது அந்த ஹேண்டு கீழே இருக்கும்ல நிறைய கூகுளோட பேஜ், ஸோ அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக எரேஸ் ஆகிடும்.
இது ஜஸ்ட் ஒரு மேஜிக் மாதிரி தான் இருக்கும், பார்க்குறதுக்கே செம்மையாக தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், இதுவும் ஒரு ட்ரிக்கு தான். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஏழாவது பார்க்க போகிற ட்ரிக் என்னென்னா ஜெர்ஜ் ரஷ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தான் வரும். இதில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய அந்த ப்ளே அப்படின்றத கிளிக் பண்ணிங்களன்னா அதே மாதிரி தான் நம்ம முன்னாடி பார்த்த ட்ரிக் மாதிரி தான். இது வந்து ஒரு பால்ஸ் மாதிரி வரும். அந்த பால்ஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கீழே போய்கிட்டே இருக்கும். அப்படியே போகும்போது அந்த கூகுளில் இருக்கக்கூடிய ஹோம் பேஜ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக எரேஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் கைஸ். உன்னையை நம்பி வீடியோ பார்க்க வந்ததுக்கு என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டேன். என்னடா இவன் குழந்தைத்தனமாக பண்ணின்னு இருக்கான் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு தோணுது. இது வந்து அப்படி தான் இருக்கும். இன்னும் நிறையா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குது, வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து எட்டாவது பார்க்க போகிற ட்ரிக் என்னென்னா அதே கூகுளில் போய்ட்டு கூகுள் கிராவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ண உடனே கூகுள் எல்லாமே இந்த மாதிரி வந்து தலைகீழ ஆடும். இதுக்கு பேர் தாங்க கிராவிட்டி. நம்ம கிராவிட்டிக்கு போனால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள். நீங்கள் எந்த பக்கம் செக் பண்ணுறீங்களோ அந்த பக்கம் ஆடும். ஸோ அதுக்கு அடுத்தது 9வது ட்ரிக் என்னென்னா கூகுள் க்யூப் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ண உடனே இந்த மாதிரி தான் வரும். இதில் வந்து ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய அந்த இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி தான் வரும். இதில் வந்து கிளிக்கர்த இன்ட்ராக்டிவ் வெர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு கீழே ப்ளூ கலரில் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்களன்னா இந்த க்யூப் வந்து யாரெல்லாம் பார்த்துருப்பீங்க. நீங்கள் வந்து ஒரு 90s கிட்ஸாக இருந்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் வந்து ஒரு 2K கிட்ஸ் தான், நிறைய பேர் விளையாடி இருக்காங்க, நானும் பார்த்துருக்கேன். ஆனால் நான் வாங்கினதும் கிடையாது, விளையாடுறதும் கிடையாது. என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசனை இருக்கிறபோது இந்த மாதிரி தான் ஒரு ட்ரிக் இருக்கிறது வந்து எனக்கு தெரியும். கூகுள் க்யூப் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிவிட்டு உள்ளே போனால் அந்த க்யூப்பை வந்து நம்மளால் இந்த இடத்துல விளையாடிக்க முடியும். நீங்கள் நார்மலாக வந்து எப்படி விளையாடுறீங்களோ அதே மாதிரி 3Dயில் ரொட்டேட் பண்ணி உங்களால் விளையாடிக்க முடியும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் விளையாடி பாருங்கள். ஸோ மறந்துடாதீங்க கைஸ். என்ன மறந்துடாதீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை வந்து ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த மாதிரி எந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ போட்டாலும் உங்கள் மொபைலுக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். என்ன நான் சொல்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம 10வது பார்க்க போகிற ட்ரிக். இந்த ட்ரிக்கை மட்டும் நீங்கள் பண்ணிங்களன்னா உங்களுடைய ஃபோனே கத்தும். என்ன கத்தமா? அட உண்மையாக தாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கூகுளில் போய்ட்டு ஃபோன்பே பஃபே அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ண உடனே சைடில் வந்து ரைட் சைடில் வந்து ஒரு கெட்டார் இருக்கும். அந்த கெட்டாரை வந்து இந்த மாதிரி கிளிக் பண்ணால் என்ன கருமண்டா இது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஜஸ்ட்டு ஒரு அழுக்கான பூனை தான், வேறு எதுவும் கிடையாது. நீங்கள் வந்து ஒரு கேட் லவராக இருந்தீங்களன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். யாரெல்லாம் கேட் லவர் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டுருங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம 11வது பார்க்க போகிறது ஒரு கேம் லவர்ஸ் அவங்களுக்கான ஒரு ட்ரிக் தான். நீங்கள் வந்து ஒரு 2GB RAM இல்லைனா 1GB RAM மொபைல் வச்சுன்னு நிறைய கேம்ஸ் வந்து உங்களால் இன்ஸ்டால் பண்ணி விளையாட முடியாத நிலைமையில் இருந்தீங்கன்னா poke.com கேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா சின்ன சின்ன கேம்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி ப்ளே பண்ணணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. அந்த வெப்சைட்டுக்குள்ளே போய்ட்டு எந்த கேம் வேணும்னாலையும் அந்த வெப்சைட்டுக்குள்ளேயே உங்களால் ப்ளே பண்ணிக்க முடியும். ஸோ செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம 12வது பார்க்க போகிற ட்ரிக் என்னென்னா உலக வரலாற்றிலே இந்த மாதிரி ஒரு இடத்த நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த மாதிரி ஒரு இடத்த தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அது வந்து ஒரு பயங்கரமாக இருக்கும். அதனால் வந்து எல்லோரும் கண்ணை மூடிக்கோங்க. என்னடா நான் சொன்னோடனே கண்ணை மூடிக்கிட்டீங்க? நான் வந்து சொல்ல போகிற ட்ரிக்கை வந்து நீங்கள் பார்க்கணும். ஸோ அதனால் எல்லோரும் கண்ணை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து இது வந்து கூகுளில் பண்ண போகிறது கிடையாது. கூகுள் மேப்ஸை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு 13th கேட் ஹண்டட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ண உடனே வரப்போகிறது ரிசல்ட்டு கிடையாது, அது ஒரு பேய். ஒரு பேயில் நிறைய பேய் தான் இருக்குது. இது வந்து ஒரு சுடுகாடு. சுடுகாட்டில் வந்து நிறைய பேய் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வேணும்னா சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. பார்க்குறதே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. சின்ன குழந்தைங்க, வயசானவங்க, அப்புறம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற லேடிஸ் அவங்களெல்லாம் இந்த ப்ளேஸை வந்து சர்ச் பண்ணி பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிக்கிறேன். என்ன நான் சொல்கிறேன் பாருங்கள், கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு தோணுது. சரி விடுங்க, நம்ம நெக்ஸ்ட்டுக்கு போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம 13வது பார்க்க போகிற ட்ரிக் என்னென்னா 1980 வந்து கூகுள் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாமா. அதுக்கு வந்து நீங்கள் கூகுள் டெர்மினல் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். என்னடா லோட் ஆகுது, எதனா பெருசாக எதனா வருமா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுது. நானும் அப்படி தான் நினச்சேன். ஆனால் ஒன்றும் கிடையாது, இந்த மாதிரி தான் வந்துச்சு. இங்கே பார்த்தா ஒரு கீபோர்டு இருக்கும், அதுக்கு மேலே வந்து கூகுள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இதுதான் 1980 வந்து இந்த மாதிரி தான் கூகுள் இருந்துச்சான். ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம 14வது பார்க்க போகிற ட்ரிக் என்னென்னா சார்ட் ஸ்லைட் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் போய்ட்டு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு ரைட் சைடில் வந்து இந்த மாதிரி தான் ஒரு ஐக்கன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா கூகுள் வந்து பாட்டு பாடும். நீங்கள் ஒரு முறையும் கிளிக் பண்ணும்போது பாட்டு பாடிக்கிட்டே இருக்கும். பாருங்கள். Two stumps. Left foot, 2 stumps.
slide to the right. Crisscross. Crisscross. Chop chop real smooth. Let's go to work. ஓகே நண்பா, நம்ம வந்து 15ஆவது பார்க்க போகிற ட்ரிக் வந்து எல்லாருக்குமே கன்ஃபார்மாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி என்ன ட்ரிக்குன்னா, உங்களுடைய மொபைலில் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்து ஃபோட்டோ வச்சுன்னு இருந்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ வந்து மறுபடியும் கலர்ஃபுல்லாக மாற்றணுன்னா இந்த ட்ரிக் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு வந்து கூகுளில் போய்ட்டு ஹாட்பாட் கலரிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போய்டுங்க. இந்த வெப்சைட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். போய்ட்டு முன்னாடி இந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே வந்து அப்லோட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்து இருக்கக்கூடிய ஃபோட்டோ வந்து இந்த அப்லோட் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே பண்ணிங்களான்னு கேலரி ஓப்பன் ஆகும். கேலரி போய்ட்டு பின்னாடி உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பிளாக் அண்ட் ஒயிட் அந்த ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ணிவிட்டு 25 அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படின்றத கிளிக் பண்ணிங்களான்னு கீழே வந்து லோடிங் ஆகும். லோடிங் ஆகிட்டு முடிய வரையும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். கடைசியில் பார்த்திங்கன்னா அந்த ஃபோட்டோவோட ரிசல்ட் வரும். அந்த ஃபோட்டோவோட ரிசல்ட் வந்து இந்த மாதிரி வந்த உடனே அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணிங்களன்னா அந்த ஃபோட்டோ வந்து ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். அது பார்த்திங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் அந்த ஃபோட்டோ இருந்திருக்கும். இந்த வெப்சைட்டில் அப்லோட் பண்ண உடனே அது வந்து கலர்ஃபுல்லாக மாற்றி கொடுத்துரும். அந்த ஃபோட்டோவை வந்து உங்களுடைய கேலரியில் வந்து டவுன் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் நண்பா. உங்கள்கிட்ட வந்து பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ இருந்துச்சுன்னா இந்த வெப்சைட் மூலிமா ட்ரை பண்ணி பாருங்கள். கலர்ஃபுல்லாக மாற்றிக்க முடியும், எந்த ஒரு ப்ராப்ளம் வராது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம 16ஆவது பார்க்க போகிறது ஒரு வேறு லெவல் ட்ரிக் தான். அதுக்கு வந்து நீங்கள் கூகுள் போய்ட்டு டெக்ஸ்ட் ரிப்பீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண உடனே இந்த மாதிரி தான் வரும். இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய நண்பர்களுக்கு வந்து ஒரே ஒரு நேரத்தில் 500 மெசேஜ் சென்ட் பண்ண முடியுமா? சரி, அதை விட ஒரு 1000 மெசேஜ் வந்து சென்ட் பண்ண முடியுமா? முடியாது அப்படின்னு தான் சொல்லுவீங்க. ஆனால் முடியும். இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த பாக்ஸில் வந்து நீங்கள் என்ன மெசேஜ் வந்து ஒருத்தருக்கு நிறைய முறை சென்ட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த மெசேஜ் வந்து டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கம் இருக்கக்கூடிய பாக்ஸில் வந்து இந்த மெசேஜ் வந்து அவங்களுக்கு எத்தனை முறை சென்ட் பண்ணணும் அப்படின்றத வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. 100னா 100, 1000னா 1000 அந்த மாதிரி என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே வந்து சென்ட் வாட்ஸ்அப் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி டேரெக்டாக அவங்களுடைய வாட்ஸ்அப்பில் வந்து சென்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா காப்பி பண்ணின்னு போயிட்டு வாட்ஸ்அப் மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், டெலிகிராம் இந்த மாதிரி எந்த ஒரு சோஷியல் மீடியாவில் இருந்தாலுமே அந்த மெசேஜை வந்து சென்ட் பண்ணிக்கலாம். இப்படி வந்து சென்ட் பண்ணும்போது அந்த ஐ லவ் யூ அப்படின்ற மெசேஜ் வந்து ஒரு முறை மட்டும் சென்ட் ஆகாது. நீங்கள் எத்தனை முறை என்ட்ரு பண்ணுறீங்களோ, அதாவது எக்ஸாம்பிளுக்கு வந்து 1000 அப்படின்னு என்ட்ரு பண்ணிங்கன்னா 1000 முறை வந்து அவங்களுக்கு வந்து காப்பி பண்ணின்னு போயிட்டு ஒரு நேரத்தில் நீங்கள் வந்து சென்ட் பண்ணிங்கன்னா 1000 முறை வந்து அவங்களுக்கு சென்ட் ஆகிடும். ஓகே, அதுக்கு அடுத்தது 17ஆவது பார்க்க போகிற ட்ரிக் என்னென்னா ரிமூவ் பிஜி. இது வந்து ஒரு வெப்சைட் தான். இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணி ஒரே ஒரு செகண்டில் உங்களுடைய ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய பேக்ரவுண்டை வந்து ரிமூவ் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணுறீங்க, அப்லோட் இமேஜ் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய கேலரி வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆன பின்னாடி நீங்கள் எந்த ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய பேக்ரவுண்டை வந்து ரிமூவ் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண உடனே கொஞ்சம் நேரம் வந்து லோட் ஆகும். ஜஸ்ட்டு ஒரு 1 செகண்ட் 2 செகண்ட் தான் இருக்கும். லோட் ஆகிட்டு முடிஞ்ச பின்னாடி கீழே வந்து உங்களுடைய ஃபோட்டோக்கான பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கும். இதை வந்து இன்னும் எடிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மேலே வந்து எடிட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த எடிட்டை கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோக்கான பேக்ரவுண்டை வந்து உங்களால் டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இல்லை எனக்கு வேணாம் பிஎன்ஜிலே சேவ் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து டவுன்லோட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை யூஸ் பண்ணி உங்களால் அந்த ஃபோட்டோவோட பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிவிட்டு பிஎன்ஜியில் வந்து உங்களுடைய கேலரியில் வந்து சேவ் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணி எடுக்கிறம்போது நல்ல ட்ரிக்ஸை சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளுக்கே பொறுக்காமல் கரண்ட் வந்து ஆஃப் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் நான் விட போகிறதில்ல. 20 முடிச்சுட்டு தான் இந்த வீடியோ வந்து கட் பண்ணுவேன் அப்படின்றது வந்து இந்த இடத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன். இப்போ வந்து நம்ம 18ஆவது பார்க்க போகிற ட்ரிக் என்னென்னா, உங்களுடைய மொபைல் இருக்கக்கூடிய நெட்டெல்லாம் ஆஃப் பண்ணிக்கோங்க. நெட்டாக இருந்தாலும் சரி, வைஃபை இருந்தாலும் சரி, ஆஃப் பண்ணிவிட்டு கூகுள் போய்ட்டு ஜஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ண உடனே இந்த மாதிரி க்ரீன் கலரில் ஒரு லோகோ வரும். அந்த லோகோவை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். என்ன ப்ரோ இது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒன்றும் கிடையாது, ஜஸ்ட்டு ஒரு கேம் தான். உங்களுடைய மொபைலில் நெட் இல்லாத போது ஜஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கேமை வந்து கூகுளில் உங்களால் ப்ளே பண்ணிக்க முடியும். பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கேம் விளையாடுறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஏன்னா நான் ஒரு பப்ஜி பிளேயர். நீங்கள் என்ன பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். யார் அதிகமாக எந்த கேம் விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்தது நம்ம வந்து 19ஆவது பார்க்க போகிற ட்ரிக் என்னென்னா, நம்மளுடைய கூகுளை வந்து டெஸ்க்டாப் வெர்ஷனை யூஸ் பண்ணணுன்னா கூகுள் போய்ட்டு கூகுள் ஜிப்பர் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிக்கிட்டு உங்களுடைய கூகுளை வந்து டெஸ்க்டாப் வெர்ஷனில் யூஸ் பண்ணிக்க முடியும். டெஸ்க்டாப் வெர்ஷன்னா ஒன்றும் கிடையாது, கம்ப்யூட்டரில் எப்படி கூகுளை யூஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான். ஸோ அதுக்கு அடுத்தது நம்ம 20ஆவது பார்க்க போகிற ட்ரிக் என்னென்னா, கூகுள் போய்ட்டு லெட் இன் ஸ்னோ அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்களன்னா உங்களுடைய கூகுள் ஃபுல்லாகவே பனியாக பெய்யும். பொய் இல்லைங்க, உண்மை தான். போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி தான்
பனி பேஞ்சிக்கிட்டே இருக்கும், பார்க்குறதுக்கே அட்டகாசமாக இருக்கும். பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் சொல்ல முடியாது. கடைசியாக வந்து 21 ஒரு ஸ்பெஷல் சீக்ரெட் ட்ரிக்கை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதை மட்டும் பார்த்துட்டு நம்ம வந்து இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். அந்த ட்ரிக் வந்து கூகுளையும் கிடையாது, எங்கேயுமே கிடையாது. வேறு எங்கே தான் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய கை கீழே தான் இருக்குது. என்னது கை கீழே அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க, கீழே பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க இந்த வீடியோ கீழே. அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் பட்டனை வந்து ஆளில் போட்டுக்கிட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே நண்பா, அடுத்ததாக இன்னொரு நல்ல வீடியோவில் இதே மாதிரி உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்கள்கிட்ட இந்த விடை பெறுவது நான் உங்கள் சூர்யா. பை.